சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. சொல்லி அன்றைக்கி தாவேகா தலைவர் விஜய் வந்து உங்கள்கிட்ட எப்போ பேசினாருங்க சார்? முந்தானத்தை பேசினேன் சார். என்னோடய பேர் சக்திவேல். வீட்டுக்கு நம்ம இறந்தது வந்து பிரியதர்ஷினி, வயசு 38. மகள் வந்து தர்ணியா, 14 வயசுங்க சார். முந்தானத்தை வந்து பேசினார் சார். வீடியோ காலில் தான் பேசினாங்க சார். இந்த மாதிரி ஈடு செய்ய முடியாத ஒரே குடும்பத்தில் 2 பேர் இறந்துட்டீங்க, என்னை ஈடு செய்ய முடியாத இழப்பு, என்னால் தாங்கிக்க முடியல, ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேரடியாக வந்து நான் உங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் வந்து நேரடியாக வரேன். எங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணனை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக கேட்டார் சார். அவர் விபத்து ஏற்படுத்தினதுக்காக யார் மேலே தப்பு? அது தவறு நடந்துருச்சு, விபத்து நடந்துருச்சு. இனிமேல் பார்த்துக்கலாம். அது எதாக இருந்தாலும் ஆதரவாக நிற்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கிறேன். கண்டிப்பாக வரேன்னாருங்களா? வரேன்னாரு சார். வேறு என்ன சொன்னாருங்க? அதான் சார், நேரடியாக வரேன் சார், நேரடியாக வரேன், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சு, வருத்தத்தை தெரிவிச்சு. பேசும்போது கண்ணீர் விட்டு எதுவும் பேசினாரா? பேசினார் சார், கண்ணீர் விட்டு தான் பேசினார் சார். சொல்லுங்கள். தாவேகா தலைவர் விஜய் வந்து உங்கள் குடும்பம் இதில் வந்து அந்த ரொம்ப சொல்லுங்கம்மா. ரொம்ப இழப்போம். ரெண்டுமே நாங்கள் வாரி கொடுத்துட்டு நாங்கள் இழப்பை தீர முடியல எங்களால். இது என்னன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லைங்க. எப்படி நெருக்கடியாக எப்படி எதாச்சுன்னு சொல்ல முடியல. விஜய் உங்களுக்கு ஃபோனில் பேசினாராம்மா? என்ன சொன்னாருமா? ஆறுதல் சொன்னார். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு முடியல, நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது. உங்களோட குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தராக நினச்சிக்கோங்க, என்ன வேணுமாலும் தயங்காமல் கேளுங்க, நான் நேரடியாக வர்றேன் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னாருங்க. ஒரு இழப்பு எனக்கு ரொம்ப தவிக்குது, ரொம்ப இழப்பு. எனக்கு இன்னும் ஒன்றும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நேரில் வந்து நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேங்க, நேரில் வர்றேன், என்ன வேணுமாலும் தயங்காமல் கேளுன்னு சொன்னாருங்க. சிறு வயசாக அதான் 1 வயசு நடக்கிற வருஷம் போனது. அதே குடும்பம் குறைஞ்சது 12 வருஷம் அந்த ஃபோட்டோ கொடுங்க. 12 வருஷம் இதுவும் அதே தான், அங்கே தான். சரி சரி சரி. எல்லாமே கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி தான் போய் பார்க்கணுன்ட்டு கன்னியாகுமரி தான் போய் பார்க்கணும். ஃபேமிலியோடு தான் போயிட்டு வந்தோம். அடுத்தது இந்த ஃபோட்டோ தான் நல்லா இருக்கும். தலைவர் ரமேஷ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு தான் அந்த ஃபோட்டோ இருக்குது. எல்லாமே சரி சரி. தலைவர் குடும்பமும் நம்ம சொல்லி அன்றைக்கி தாவேகா தலைவர் விஜய் வந்து உங்கள்கிட்ட எப்போ பேசினாருங்க சார்? முந்தானத்தை பேசினேன் சார். என்னோடய பேர் சக்திவேல். வீட்டுக்கு நம்ம இறந்தது வந்து பிரியதர்ஷினி, வயசு 38. மகள் வந்து தர்ணியா, 14 வயசுங்க சார். முந்தானத்தை வந்து பேசினார் சார். வீடியோ காலில் தான் பேசினாங்க சார். இந்த மாதிரி ஈடு செய்ய முடியாத ஒரே குடும்பத்தில் 2 பேர் இறந்துட்டீங்க, என்னை ஈடு செய்ய முடியாத இழப்பு, என்னால் தாங்கிக்க முடியல, ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேரடியாக வந்து நான் உங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் வந்து நேரடியாக வரேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணனை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக கேட்டார் சார். அவர் விபத்து ஏற்படுத்தினதுக்காக யார் மேலே தப்பு? அது தவறு நடந்துருச்சு, விபத்து நடந்துருச்சு. இனிமேல் பார்த்துக்கலாம். அது எதாக இருந்தாலும் ஆதரவாக நிற்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கிறேன். கண்டிப்பாக வரேன்னாருங்களா? வரேன்னாரு சார். வேறு என்ன சொன்னாருங்க? அதான் சார், நேரடியாக வரேன் சார், நேரடியாக வரேன், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சு, வருத்தத்தை தெரிவிச்சு. பேசும்போது கண்ணீர் விட்டு எதுவும் பேசினாரா? பேசினார் சார், கண்ணீர் விட்டு தான் பேசினார் சார். சொல்லுங்கள். தாவேகா தலைவர் விஜய் வந்து உங்கள் குடும்பம் இதில் வந்து
ரொம்ப எங்களுக்கு இழப்பு, சொல்லுங்கம்மா. ரொம்ப இழப்போம். ரெண்டுமே நாங்கள் வாரி கொடுத்துட்டு நாங்கள் இழப்பை தீர முடியல எங்களால். இது என்னன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லைங்க. எப்படி நெருக்கடியாக எப்படி எதாச்சுன்னு சொல்ல முடியல. விஜய் உங்களுக்கு ஃபோனில் பேசினாராம்மா? என்ன சொன்னாருமா? ஆறுதல் சொன்னார். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு முடியல, நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது. உங்களோட குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தராக நினச்சிக்கோங்க, என்ன வேணுமாலும் தயங்காமல் கேளுங்க, நான் நேரடியாக வர்றேன் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னாருங்க. ஒரு இழப்பு எனக்கு ரொம்ப தவிக்குது, ரொம்ப இழப்பு. எனக்கு இன்னும் ஒன்றும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நேரில் வந்து நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேங்க, நேரில் வர்றேன் அப்படின்னு, என்ன வேணுமாலும் தயங்காமல் கேளுன்னு சொன்னாருங்க. சிறு வயசாக ஒரு வயசு நடக்கிற வருஷம் போனது. விவேகானந்தா சிலை 12 குறைஞ்சது 12 வருஷம் ஆகுது. அந்த ஃபோட்டோ கொடுங்க. 12 வருஷம் ஆகுது. இப்போ இதுவும் அதே தான், அங்கே தான். சரி சரி சரி. எல்லாமே கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி தான் போய் பார்க்கணுன்ட்டு கன்னியாகுமரி தான் போய் பார்க்கணும். ஃபேமிலியோடு தான் போயிட்டு வந்தோம். அடுத்தது இந்த ஃபோட்டோ தான் நல்லா இருக்கு. தலைவர் ரமேஷ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ எல்லாமே சரி சரி. தலைவர் குடும்பமும் நம்ம